ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி த்ரூ ஷார்ட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாப்டர் 3ல வந்து இன்டர்வினிங் வவல்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் அந்த சாப்டர்ல உள்ள எக்ஸசைஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டாக், அந்த வந்து ஹெவியா போடணும். அடுத்து கேட், ஏ வவல் வரும். அடுத்து டீம், இது வந்து டிம், லைட் வவல். அடுத்து ரீட். அடுத்து வந்து ரெட், RID, ரெட். அடுத்து வந்து பூல், அந்த ஹெவி வவல் வரும். அடுத்து பூல். அடுத்து வந்து புல். அடுத்து வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஏர் ஏக். இது வந்து அடுத்து வந்து பாம், வவல் வந்து ஹெவியா போடணும், பாம். அடுத்து வந்து டாக், ஹெவி ஸ்ட்ரோக்கு, டாக், ஹெவி வவல் வரும். அடுத்து காட், இது வந்து லைட் ஸ்ட்ரோக்கு, காட். அடுத்து வந்து ராட், இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ஸ்ல வர வவல்ஸ். அடுத்து வந்து ராட். அடுத்து வந்து செகண்ட் பிளேஸ் வவல்ஸ், அந்த மாதிரி வரும்ல வவல்ஸ். போன சாப்டர்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, வவல் சாப்டர்ல எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அடுத்து பேக், வவல் வரும். அடுத்து ஷேர், இங்கேயும் வந்து வவல் தான் வரும். அடுத்து வந்து லோடு, செகண்ட் பிளேஸ் வவல். அதே மாதிரி ரோடு, செகண்ட் பிளேஸ் வவல், செகண்ட் பிளேஸ் வவல். அடுத்து வந்து கோடு, இதுல வந்து எல்லாமே செகண்ட் பிளேஸ் வவல், கோடு. அடுத்து வந்து தேர்ட் பிளேஸ் வவல், டீம், ஹெவி வவல், டீம். அடுத்து வந்து டிம், அந்த வவல் வரும், டிம், DIM, டிம். அடுத்து வந்து லீடு. அடுத்து வந்து லிட். அடுத்து வந்து கீடு. ஸோ வந்து லாஸ்ட் சாப்டர்ல வந்து உங்களுக்கு வவல்ஸ் வந்து புரிஞ்சுச்சுன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு வந்து பாருங்க. ஸோ வந்து அடுத்து கீடு. அடுத்து வந்து கில், லைட் வவல், கில், அந்த வவல் வரும். அடுத்து வந்து ஹரிசாண்டல் ஸ்டோக்ஸ், மார்க்கிங். அடுத்து மேக்கிங், ஹெவி வவல். அடுத்து மீக். அடுத்து வந்து குக், லைட் வவல். அடுத்து எக்ஸசைஸ் 8 பார்த்துருவோம். பால், பாலி, டால், டாலி. ஸோ எல்லாத்தையுமே ஒரு 20 டைம்ஸ் வந்து எழுதி பார்த்துருங்க, புக்கில் பார்த்து எழுதி பார்த்துருங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த ஃபியூச்சர் லெசன்ஸ் போகிறப்ப. அடுத்து டாலி. அடுத்து வந்து பாட். ஸோ இந்த டிக் போடுறது தான் கரெக்டு. அடுத்து பாடி. அடுத்து வந்து கோல், ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வவல்ஸ். ஸோ வந்து மறுபடியும் வந்து நம்ம செகண்ட் பிளேஸ் வவல் பார்க்க போகிறோம், கோல். அடுத்து கல், ரோட், ரட். நான் சொல்ற ப்ரொனன்சியேஷன் வச்சு அது வந்து ஹெவி வவலா லைட் வவலான்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து டோம். அடுத்து டம். இதெல்லாம் வந்து செகண்ட் பிளேஸ் வவல்ஸ். அடுத்து தேர்ட் பிளேஸ் வவல்ஸ், கிட். அடுத்து கிட்டி. அடுத்து வந்து செகண்ட் பிளேஸ் வவல்ஸ்ல லீக். அடுத்து லிக். அடுத்து கில். ஸோ இதுதான் வந்து தேர்ட் பிளேஸ் வவல்ஸ். ஸோ அடுத்து மறுபடியும் செகண்ட் பிளேஸ் வவல்ஸ், ஃபேட், வவல் வருது. அடுத்து ஃபெட், அந்த வவல். அடுத்து லேய்டு,
ஏ அந்த வவல். அடுத்து லெட், ஏ அப்படின்ற வவல். அடுத்து ரெய்டு, RAID, ரெய்டு. அடுத்து ரெட், இதெல்லாம் வந்து செகண்ட் பிளேஸ் வவல்ஸ். அடுத்து தேர்ட் பிளேஸ் வவல்ஸ் மறுபடியும் பீல், பில். அடுத்து பில்லோ, 2 வவல் வருது பார்த்துக்குங்க. அடுத்து பில்லோடு, பில்லோடு. அடுத்து பில்லோடு. அடுத்து பல்லி, புள்ளி, புள்ளீடு. பல்லி இல்ல, புள்ளீடு, புள்ளி, புள்ளீடு. இதெல்லாம் வந்து தேர்ட் பிளேஸ் வவல்ஸ். அடுத்து வந்து ஹீடு, ஹீடு. அடுத்து ஹிட், ஹெட். அடுத்து ஹுட், HOOD, ஹுட். அடுத்து சீப், சீப். அடுத்து சிப், ரைட் வவல். அடுத்து ரீப், ரீப், ரீப். இதான் வந்து தேர்ட் பிளேஸ் வவல்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போயிடுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் 2 லைன் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வவல்ஸ் வச்சு வரும். ஸோ இந்த புக்கில் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 9ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கேப், பேஜ் நம்பர் 16. அடுத்து கேட்ச். அடுத்து பாத். அடுத்து பாத், பாத், பாத். அடுத்து பேட், பேட். அடுத்து பேட்லாக். ஸோ இதெல்லாம் நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. நிறையா ஸ்டோக்ஸ் வருதுல்ல, அதில் ஜாயின் ஸ்டோக்ஸ் நிறையா வருது. ஸோ நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. பேட்லாக், கேஷ், கேஷ். அடுத்து கேஷியர், கேஷியர். அடுத்து வந்து செகண்ட் பிளேஸ் வவல்ஸ் பார்ப்போம். டி, இங், டங், சங், ரங், லஞ்ச், லஞ்ச். அடுத்து வந்து மஞ்ச், மஞ்ச். அடுத்து ஹங், சர்க்கிள் நல்லா தெரியணும். ஹங். அடுத்து ஹோப், ஹோப். அடுத்து ஹப். ஸோ வந்து செகண்ட் பிளேஸ் வவல்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பிளேஸ் வவல்ஸ் பார்ப்போம். பில், பில்லோ, சீக், சீக். அடுத்து சிக், சிக். அடுத்து வந்து ரீக், ரீக். அடுத்து ரிக், ரீக், ரிக். மீல், மீல், மில், மில். அடுத்து ஆம், மறுபடியும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வவல்ஸ். ஆம். அடுத்து ஆர்மி, RME, கடைசியில் இ வவல். ஆம், ஆர்மி. அடுத்து வந்து ஆர்மர், ஆர்மர், யூ வவல் வரும். அடுத்து ஆர்க், ஆர்க், ஆர்க். அடுத்து ஆர்க் ஏஞ்சல், ஆர்க் ஏஞ்சல். இதெல்லாம் வந்து நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஜாயின் ஸ்டோக்ஸ் வரதில்ல. ஆர்க் ஏஞ்சல் மறுபடியும் போட்டு காட்டுறேன். ஆர்க் ஏஞ்சல். அடுத்து ஆரோ, ஆரோ. அடுத்து அரியர், அரியர். அடுத்து வந்து ரோ, செகண்ட் பிளேஸ் வவல்ஸ், ஹெவி வவல். ரோடு. அடுத்து ரோச், சாரி ரோச். அடுத்து வந்து ரோக், ரோக், ரோக். அடுத்து வந்து ரோப், ஓ அந்த ஓ வவல் வரும். அடுத்து மோல், எல்லாமே வந்து செகண்ட் பிளேஸ் வவல்ஸ். மோல். அடுத்து தேர்ட் பிளேஸ் வவல் புக், டுக், ஷுக், லுக். எல்லாமே வந்து லைட் ஸ்டோக், லைட் டேஷ் தான் வரும். லைட் டேஷ் ஸ்டோக். அடுத்து லூப், ஹெவி டேஷ். ரூட். அடுத்து எக்ஸசைஸ் 10 பார்ப்போம். பேட்ச், பேட்ச், ஃபேனி,
இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வவல்ஸ். ஷாப், அடுத்து ஷாடி, ஷாடி, ஷாடி. அடுத்து ஜாலி, ஜாலி. அடுத்து செகண்ட் பிளேஸ் வவல்ஸ் மாதிரி பார்ப்போம். அடுத்து வந்து பெய்டு, ஏ அந்த வவல் வரும். பேஜ், ஏ. பேக், அடுத்து பெக், பெக். அடுத்து ஜெயில், அடுத்து அதே மாதிரி ஜெல்லி, கடைசியில் ஈ வச்சா ஜெல்லி, ஈ வவல் வச்சுட்டா செகண்ட் பிளேஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து தேர்ட் பிளேஸ் வவல்ஸ் பார்ப்போம் மறுபடியும். லீப், லிப், லீவ், லிவ். அடுத்து லீடு, லிட், லிட். அடுத்து மறுபடியும் தேர்ட் பிளேஸ் வவல்ஸ் வச்சு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நேவ், நேவி. அடுத்து எனஃப், அடுத்து எனஃப், யூ வவல், எனஃப். அடுத்து மறுபடியும் போட்டு காட்டுறேன், எனஃப். அடுத்து வந்து பேல், பேல். அடுத்து வந்து பெல், பிஇஎல்எல், பெல். அடுத்து வந்து பெலோ. அடுத்து மே, அடுத்து மேக். அடுத்து நேம், அடுத்து நேம்லி, நேம்லி. அடுத்து கோம்ப், கோம்ப். அடுத்து மணி, மணி. அடுத்து ஃபீடு, தேர்ட் பிளேஸ் வவல்ஸ். ஃபுட், ஷீப், ஷிப். அடுத்து வந்து லூம், அடுத்து லிம்ப். அடுத்து வந்து நம்ம கிராமலாக்ஸ் பார்ப்போம். கிராமலாக்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி அக்கரிங் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ வந்து இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஏ அண்ட் ரெண்டுத்துக்குமே ஒரே வவல் தான் வரும். ஹெவியா போடணும். த வந்து ஆன் த லைன்ல போடணும். த, த. அடுத்து வந்து ஆல், இது வந்து ஹெவியா போடணும். இந்த டேஷ் ஆல் வந்து ஹெவியா போடணும். அதுவே வந்து ஆன் த லைன்ல போட்டா டூ டூ ரெண்டுத்துக்குமே வந்து அதே ஸ்டோக் தான் வரும். இது வந்து ஹெவியா போடணும். அடுத்து ஆஃப், இது வந்து லைட்டா போடணும். ஆஃப், ஆஃப், ஆஃப். அடுத்து வந்து அப்படியே ஆன் த லைன்ல போட்டா அதே மாதிரி லைட்டா போட்டா டூ, டூ. அடுத்து வந்து above the லைன்ல லைட்டா போடணும். ஆன், ஆன். அடுத்து வந்து அதே வந்து ஆன் த லைன்ல போட்டா பட், இது லைட்டா போடணும். அடுத்து இந்த ஆ, ஆட், ஏயுஜிஹெச்டி இந்த மூணுத்துக்குமே வந்து ஒரே ஸ்ட்ரோக்கு ஹெவியா போடணும். மேல இருந்து கீழே டவுன்வர்ட் டைரக்ஷன்ல போடணும். ஆ, ஆ, ஆட், ஆட் எல்லாத்துக்குமே ஒரே ஸ்ட்ரோக்கு. அடுத்து ஹூ, இதுவும் ஹெவியா போடணும். ஹூ, ஹூ. அடுத்து வந்து அண்ட், இது லைட் ஸ்ட்ரோக்கு அப்வர்ட் டைரக்ஷன். அண்ட் இதெல்லாம் வந்து நிறைய நீங்க எழுதி பார்க்கணும். ஒரு 50 தடவை எழுதி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து ஷுட், ஏன்னா அடிக்கடி வந்து கிராமலாக்ஸ் வரும், அதனால தான் சொல்றேன். ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவோம் கிராமலாக்ஸ். ஸோ வந்து அடுத்து எக்ஸசைஸ் 11 and 12 பார்த்துருவோம். ஸோ வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நினைக்கிறேன். நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்னா இந்த பேசேஜ் மாதிரி வச்சு வர ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ வந்து நல்லா எழுதி பாருங்க. ஒரு சென்டென்ஸையும் எழுதி ஒரு 10 டைம் எழுதி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வேர்ட் ஃபார்மேஷன் வந்து எப்படி யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தே ஷுட் ஷிப் ஆல் த கோல் ஆன் மண்டே. எல்லாமே தனித்தனியா எழுதணும். த 10th of மே. ஸோ வந்து கேப்ஸ்ல இருக்கனால 2 கோடு போடுறோம். அடுத்து ஆஸ்க் த கேஷியர், கேஷியர் டு, கேஷியர்
to pay all the money into the bank. into the வந்து சேர்த்து போட்டிருப்பேன். ஸோ வந்து தனியாக பார்த்துக்குங்க. into the bank at 2 today. அடுத்து தேர்டு மில்லர் அண்ட் ரோபி say they hope to get all the நம்ம சேர்த்தும் போடலாம், தனித்தனியாகவும் போடலாம். ஆல் தனியாக போட்டு தி தனியாகவும் போடலாம். all the lead ready to catch the ship. Adelaide on the 4th of the month. ஸோ வந்து மெதுவாக நான் சொல்கிறேன்னு மெதுவாக எழுதுறேன்னு இதாக நினைக்காதீங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்து வந்து த பில் ஆஃப் லேடிங் should reach Canada on the 5th of March. ஸோ வந்து நல்லா கவனிச்சு பாருங்க, அதான் வந்து மெதுவாக எழுதுறேன். on the 5th of March. நான் ஸ்டார்டிங் மெதுவாக கற்றுக்கிட்டா தான் நமக்கு வந்து பேசிக் வந்து ஸ்ட்ராங் ஆகும். மார்ச். அடுத்து who among all the party, who among all the party may move the vote, ஸோ வந்து எக்ஸைஸ் 11 முடிஞ்சிருச்சு. முடியிறப்ப இந்த மாதிரி கிராஸ் போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஃபுல் ஸ்டாக் வர அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஷார்ட் ஹேண்டில். அடுத்து எக்ஸைஸ் 12, தே ஷுட் ஆஸ்க் த ஹெட் ஆஃப் த அகாடமி நிறைய வவல்ஸ் வரும் இந்த அகாடமியில், நல்லா பார்த்துக்குங்க. அகாடமி வவல் கடைசியாக வரும். டு சேஞ்ச் த டேட் நேராக போடணும், கொஞ்சம் சாஞ்சு போட்டுட்டேன், நேராக போடுங்க நீங்கள் எழுதுறப்ப. டேட். அடுத்து ஹூ டுக் த பேட் லாக். ஸோ வந்து எல்லாமே இது புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணது தான். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் ஈஸியாக இருந்திருக்கும். ஆஃப் த கேட் எக்ஸசைஸ்க்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள்ஸ் தான் அது எல்லாமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸசைஸ் ஈஸியாகிடும். கேட் ஆஃப் த பேட் லாக் டாக்குன்னு போட்டேன், பேட் லாக். அடுத்து வந்து அப் டு த டேட் ஆஃப் த பார்ட்டி, she looked படிச்சா. அடுத்து looked. both rich and happy சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. the head of the bank may leave on Monday. They ought to change the date
date on the check to the 4th of the month. ஸோ வந்து நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் 8, 9, 10, 11, 12 அப்புறம் கிராமலாக்ஸ். ஏன்னா வந்து நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கே நீங்கள் வந்து நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு அடுத்த லெசன்ஸ்லாம் போகிறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் வந்து இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். அடுத்து வந்து நம்ம சாப்டர் 4ல் வந்து பார்ப்போம். சாப்டர் 4 வந்து என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸ் ஃபார் R and H. ஸோ வந்து நெக்ஸ்ட் சாப்டர் பார்ப்போம் கைஸ். அண்டில் தென் see you.